அடங்கமறு அத்துமீறு திமிரு எழு திருப்பியடி அப்படின்றது இங்க இருக்க காவல்துறையை பார்த்து தோழர் திருமாவளவன் எழுதின வசனம். பிசிகே அப்படின்ற கட்சி ஆரம்ப கட்டத்துல இருக்கும்போது எங்க கூட்டம் நடத்தினாலும் சரி, போஸ்டர் ஓட்டினாலும் சரி, அங்க வந்து போலீஸ்காரர்கள் வந்து பயங்கர வன்முறையை அவங்களை கலைக்கிறதே வேலையை வச்சுட்டு இருந்தாங்க. அதை எதிர்த்து எழுதப்பட்ட புரட்சிகர வசனம் அது. அம்பேத்கர் சொல்லுவார்ல, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஈக்குவலண்டான வசனம் தமிழ்நாட்டுல. அந்த வசனத்தை கேவலமா கிண்டல் பண்ண வந்து இங்க இருக்க பாலிமரால முடியுது. இது வரைக்கும் எந்த சாதி தலைவர்களோட வசனத்தையும், இந்த சாதி தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்க, நாங்க ஆண்ட பரம்பரை, நாங்க சத்திரிய பரம்பரை, நாங்க வந்து சோழர் பரம்பரை, நாங்க பாண்டியர் பரம்பரை அப்படிலாம் பேசுறாங்கல்ல, அவங்களை இது வரைக்கும் ஏதாவது கேலி கிண்டலுக்கு வந்து இந்த மாதிரி பாலிமர் மாதிரியான சேனல் வந்து உள்ளாக்கிருக்காங்களா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. எப்படி ஈஸியா உன்னால வந்து அடங்கமறு அத்துமீறு திமிரு எழு திருப்பி அடி அப்படின்றத வந்து ட்ரோல் மெட்டீரியலா ஆக்க முடியுதுன்னா உனக்கு வந்து அவ்வளவு சாதி அரிப்பு. ஈஸியா தலித் தானே, தலித் லீடர் தானே அப்படின்ற அலட்சியத்தின் பால் தான் நீ வந்து ஈஸியா வந்து அந்த வாசகத்தை வந்து கொச்சைப்படுத்துற. இப்ப இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, திருமாவளவோட கார் வந்து அந்த நபர் மேல இடிக்கவே இல்லை. அதுக்கு ஏகப்பட்ட வீடியோ ஆதாரங்களை பேசிக் ஆட்கள் போட்டிருக்காங்க, ஆன்லைன்ல வந்து அதெல்லாம் பதிவாயிட்டே இருக்கு. அதே மீறி அந்த நபர் வந்து இன்டென்ஷனலா சண்டைக்கு வரான். சண்டைக்கு வரும்போது அங்க இருக்க விசிக் ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, உள்ள தலைவர் இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, யார் இருந்தா என்ன, ஜன்னலை இறக்கு அப்படின்னு சொல்லும் போதுதான் அவங்க ரியாக்ட் பண்றாங்க. அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களோட முன்னேற்றத்துக்காக தன்னோட வாழ்க்கையில பெரும்பகுதியை வந்து செலவிட்டவர், இங்க இருக்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க ஒரு தலைவர், தங்களோட உயிரினும் மேலா நினைக்கிற ஒரு தலைவரை அவ்வளவு ஈஸியா ஒருத்தன் நக்கல் பேசும்போது அந்த இடத்துல இருக்க நபர்கள்லாம் வேற எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த ரவுடிசம் பண்ற நபர்கிட்ட என்ன ஜனநாயகபூர்வமா பேச முடியும்னு எனக்கு புரியல. இங்க எதிர்பார்க்கிற இங்க பேசுற நபர்கள் எல்லாம் திருமாவளவர்கள் வந்து வெளியே வந்து அதை தடுத்துருக்கணும் அப்படின்னா அப்பெல்லாம் நடக்கவே நடக்காது. பிராக்டிக்கலா உணர்ச்சி பெருக்கல அந்த சூழ்நிலையில ஒருத்தன் வந்து தங்களோட உயிருக்கு மேலா இருக்க ஒரு தலைவரை வந்து எதிர்த்து பேசும்போது அங்க இருக்கவன் அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவான், அப்படிதான் அது ஒர்க் ஆகும். இப்ப வந்து இதே நபர் இது வரைக்கும் தமிழ்நாட்டுல மற்ற கட்சியை சார்ந்த, நீங்க ஏதோ ஒரு கட்சி எடுத்துக்கோங்களேன், திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், அவங்க ஏதோ ஒரு கட்சியில சின்ன பொசிஷன்ல இருந்தா கூட அவங்களுக்கு இப்படி சம்பவம் நடந்திருக்காரு. இத்தனை வருஷம் பொது வாழ்க்கையில இருக்காரு, இன்னைக்கு சிட்டிங் எம்பியா இருக்காரு, ஆனா அவரோட காரை போய் நல்லா ஈஸியா மறைக்க முடியுதுல்ல. அந்த தைரியம் எங்கேருந்து வருது உனக்கு? அந்த வெறி எங்கேருந்து வருது? யாரா இருந்தா காரை விட்டு கீழே இறங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எப்படி இவ்வளவு ஈஸியா அவங்களை கொடுக்க முடியுது? அந்த அதிகாரம் உனக்கு எங்கேருந்து வருது அப்படின்னா அது வந்து சாதிய திமிர் தான். அந்த சாதிய திமிர் தான் இங்க கேள்விக்குள்ளாக்கணும். அடுத்த நாள் வந்து இங்க இருக்க எல்லா நபர்களும் ஊடகமும் அப்படியே திருமாவளவன் நாட்கள் வந்து ரவுடிசம் பண்ணிட்டாங்க, அடிச்சு நொறுக்கிட்டாங்க, அவர் சாவா கிடக்குறான்னு சொல்லி அதே செய்தியை திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க. வேற எந்த கட்சிக்காரருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு? ஏன் திருமாவளவன் அவர்கள் மட்டும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற கேள்வி இங்க யாரு கேட்டா? இந்த தைரியம் எங்க இருந்துதான் வந்தது அந்த நபருக்கு? சாதாரண ஒரு வக்கீல் அவரு, ஆனா ஜஸ்ட் லைக் தட் திருமாவளவன்